நேயர்களே, நேற்று நான் சொன்ன அதே செய்தி இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று என்ன சொன்னேன்? ஹமாஸுடைய டீலிங் வில் ரீச் ஷார்ட்லி, ரொம்ப அதிவேகமான முடிவுக்கு வரப்போகிறது, கஸ்ஸாவினுடைய போர் நிறுத்தம் என்று சொன்னேன். இன்றைக்கு வந்த காலை செய்தியில், அதாவது நள்ளிரவுக்கு பின் வந்த செய்தி, நெத்தன்யாகு பிக் அட்மிஷன், ஹமாஸ் வில் டிசைட், இந்த போர் நிறுத்தத்தை ஹமாஸ் மட்டுமே முடிவு செய்ய வேண்டும், நாட் அஸ் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரதமர், இஸ்ரேலுடைய பிரதமர் அமெரிக்காவின் அழுத்தத்தை தாண்டி தங்களுடைய படுதோல்வியை மறைப்பதற்கு அவர் வழக்கம் போல் சில காரியங்களை சொல்கிறார். 650 நாட்கள் முடியக்கூடிய ஒரு சூழலில் எதையும் சாதிக்க முடியாமல் இஸ்ரேல் ஜம்பம் பேசுவது தற்போது வெளியாகியிருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவல், 200-300க்கு மேற்பட்டவர்கள் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐடிஎஃப் வீரர்கள் தப்பி ஓடுகிறார்கள். நெதன்யாகுடைய ஆர்டருக்கு கமாண்ட் இராணுவத்திற்கு அவர்கள் பணிய மறுக்கிறார்கள். காரணம் உயிர் பயம். இறந்து போன உயிர்கள் அனைத்தும் இளம் யூத சிறுவர்கள், 18, 21, 25, 27. சரியான அளவிற்கு அவர்கள் இந்த டெக்னிக்கலான ஒரு தாக்குதலை கையாளவில்லை. என்ன காரணம்? இரண்டாவது, நாம் நேற்று சொன்ன மாதிரி ஹவுதிகளுடைய தாக்குதலில் ஏராளமான பொருட்சேதத்தையும், 3வது கப்பல் அழிவையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மத்திய தரைக்கடலில் அமைதியற்ற சூழ்நிலையில் காசாவினுடைய மக்களை படுகொலை செய்வது சர்வதேச சமூகத்தில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று முன்தினம் 85 பேர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு கொலைகள் தொடர்கின்றது. நான் நேற்று சொன்ன டென்ஸ்லி பாப்புலேட் ஏரியா, ஜஃபா ஸ்ட்ரீட்டில் நிறைய பேரை கொண்டிருக்காங்கன்னு சொன்னேன். அதற்கு பின்பும் அவர்கள் கொலை முயற்சிகளை கைவிடுவதாக தெரியவில்லை. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் அவர்கள் மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஆரவாட்டமட்டமாக ஒரு ரீலொகேஷன், இருப்பவர்களை அழிப்பதற்கு. ஆனால் அது நடக்கவில்லை. ஆகவேதான் ஹமாஸ் வில் டிசைட் நாட் ஆஸ் அப்படிங்கிற கருத்தை பெஞ்சமின் நெதன்யாகு வைத்திருக்கிறார். நெதன்யாகு அக்ரி டு எண்ட் வார் இன் காசா ஆஃப்டர் டீல். என்ன டீல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், உண்மை கள நிலவரத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இனி தொடர்ந்து போராட முடியாது. கிட்டத்தட்ட 1.5 வருடத்திற்கு மேலாக அந்த இன்னும் அக்டோபர் வரப்போகிறது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இன்னும் 3 மாதம் ஆகிவிட்டால் 2 ஆண்டுகளை எட்டி தொட்டு 2 ஆண்டு தாண்டிவிடும். எந்த வெற்றியும் பெற முடியவில்லை. ஆனால் ஒரு வெற்றி அவனுக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60,000 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அந்த 60,000 பேரில் ஒரு 10,000, 15,000 என்ற அளவுக்கு அந்த ஹமாஸ் போராளிகள் போனால் 40,000த்திற்கு மேற்பட்ட பொதுமக்களையும் 17,000 - 18,000 சிறுவர்கள், பச்சிலம் குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகளை கொலை செய்த பாதகத்தை பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அந்த அரசு மனசாட்சி இல்லாமல் ஒரு மனித வேட்டையாடுகிற நிகழ்வை, இன சுத்திகரிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நெதன்யாகு தற்போது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, பிக் ஷிஃப்ட். என்ன பிக் ஷிஃப்ட் அப்படின்னா, அவர் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கும் செய்தியில் அவர் ஹோஸ்டேஜ் ஃபேமிலி உடன் பேசினார். நல்லா கவனிங்க, ஏன் பேசினாரு? இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கத்தரில் முடிவாயிருக்கிறது. 60 நாட்கள் அக்ரிமெண்ட்டில் நாம் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி, இந்த 60 நாட்கள் அக்ரிமெண்ட்டில் முழுமையாக படைகள் வெளியேற வேண்டும் என்று நாம் சொன்னோம். அதனுடைய ஃபுல் காப்பி டிராப்ட் வந்தால் தான் எப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, முதலில் 10, மூன்றாவது அதற்கு பின்பு இறந்த உடல்கள், அதையும் நாம் நேற்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை 3 காரணங்களை வைத்தார்கள். என்ன காரணம்? டிஸ்ஆர்ம்டு, ஆயுதங்களை லேய்ட், கீழே வைக்க வேண்டும். அடுத்து ஹமாஸ் துடை தெரியப்பட வேண்டும், எக்ஸில் ஃப்ரம் த ஸ்டேட் டெரிட்டரி, அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். மக்கள் ரீலொகேஷன், இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும். 4வது, முழுமையாக கஸ்ஸாவினுடைய ஆட்சி எங்கள் கையிலே வரும்.
நான் சொல்வது பொய்யாக இருக்கும் என்று சில நண்பர்கள் நம்மை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் சொல்வதை நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். இந்த 4 காரணங்களை குறித்து தானே இஸ்ரேல் போர் செய்தது. இஸ்ரேல் ஏன் இப்பொழுது ஆயுதங்களை கீழே வைக்க மறுக்கக்கூடிய ஹமாஸோடு சமாதானம் செய்ய வேண்டும்? இஸ்ரேல் ஏன் மக்கள் வெளியேற்ற ரீலோகேட் பண்ண முடியல? இஸ்ரேல் ஏன் முழுமையாக ஆட்சியின் கீழ் கொண்டு வர முடியலை? இஸ்ரேலால் ஏன் கடைசி வரை அவர்களால் தன்னிச்சையாக பங்கருக்குள் சென்று அந்த டெனாலுக்குள் சென்று 56க்கும் மேற்பட்ட ஹோஸ்டேஜஸை அவர்களை கெப்டிவ்ஸை காப்பாற்ற முடியவில்லை? அந்த கேள்விகளுக்கு பதிலை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் எதுவும் முடியவில்லை. இயற்கையாகவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 33-4 தசாப்தங்களுக்கு முன்பே இந்த பங்கர்கள் 1980களுக்கு பின்னே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. செய்தி யாசினுடைய காலத்திற்கு முன்பே அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான கடைசி போர்கள் நடக்கும் என்று அவர்கள் யூகித்ததன் விளைவாக இந்த டெனாலை அவர்கள் முழுமையாக வடிவமைத்தார்கள். தற்போதைய நிலவரம் நமக்கு கிடைத்த மத்திய ஆப்பிரிக்காவில் யூரோப்பாவில் இருந்து வரக்கூடிய சில செய்தி காணொளிகள் இவ்வாறு தெரிவிக்கின்றது. எப்படி இவர்கள் பல ராஜதந்திர யுக்திகளை செய்து மக்களை அழித்து எப்படி பில்டிங்கள் கட்டடங்களை உருக்குலை செய்து இதன் மூலமாக அது வாழ தகுதியற்ற பிளேஸ் என்று தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் உங்களிடத்திலே கேட்க மாட்டேன். ஐ வில் டேக் தி காசா, நான் எடுத்துக்கொள்வேன், அதை ஒரு ஜோனாக சுற்றுலா ஜோனாக நான் மாற்றி விடுவேன் என்றெல்லாம் எக்காலம் அடித்தார். கை கொட்டி சிரித்தார்கள். கஸ்ஸாவினுடைய கடற்கரை மண்டலத்தை அழகுபடுத்த போகிறோம், கஸ்ஸாவில் பெஞ்சமினுடைய ஆட்சி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது சமாதானத்திற்கு வருவது ஏன் என்ற கேள்வி நமக்கு எழுவது நியாயமான விவகாரம்தான். ஏனென்று சொன்னால் அவர்களால் இயலவில்லை. அவர்கள் அடியாளத்திலிருந்து தாக்குவது மட்டுமல்லாமல் the steadfast people with the Gaza movement, இவர்களோடு உறுதியாக அந்த மக்கள் நின்றதையும் அவர்கள் கடைசி வரைக்கும் மரணத்தை கவலைப்படாமல் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இன்னும் முடிவு வரவில்லை, இருந்தாலும் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனை அடுத்து மிக முக்கியமாக பார்ப்பது இடிபாடுகளை இவர்கள் ஏற்படுத்தியது அவர்களுக்கு தாக்குதலுக்கு ஆம்புஷ் தாக்குதலுக்கு மிக 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 ஒரு வலுவை ஏற்படுத்திவிட்டது என்று சொல்லலாம். உதாரணத்திற்கு சொன்னால் பரந்த நிலப்பரப்பை கொண்ட கஸ்ஸாவில் ஏற்கனவே மலைகளும் காடுகளும் இல்லை. அது ஒரு ஃபெர்டைல் லேண்டு தான். அவற்றில் இந்த இடிபாடுகளுக்கு உள்ளேயும் மருத்துவமனைகளுக்கு உள்ளேயும் வீடுகளுக்கு கீழேயும் அமைக்கப்பட்ட பங்கரில் மேலே உருக்குலைந்து சிதிலமடைந்த கட்டடத்தினுடைய இடிபாடுகள் அவர்களுக்கு மிக 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 ஒரு தந்திரோபாய நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பை அமைத்து விட்டது. யாருக்கு? காசாவினுடைய ஹமாஸ் போராளிகளுக்கு. ஏராளமாக உருக்குலைந்து 80% கட்டடங்கள், கற்கள், மண் குவியல்கள், திட்டுகளுக்கு இடையிலே உள்ளே பதிக்கப்பட்ட இயற்கையாக ஆம்பூஷை அதிலிருந்து அவர்கள் கன்னிவெடிகளை புதைத்து தாக்கித்தான் 40 பேர் அல்ல 400 பேர் வரை காயம் பெற்றிருக்கிறார்கள். ஐடிஎஃப்னுடைய போராட்டம் முடிவுக்கு வருகிறது. நான் நேற்றே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்த்தோடாக்ஸ் அந்த பார்ட்டி அழிந்தே போயிருக்கிறார்கள். யஹூதியா என்கின்ற அந்த ஸ்பிரிச்சுவல் பெட்டாலியன். இதையெல்லாம் அவர்களால் தாங்க முடியவில்லை. அடுத்து அமெரிக்காவிடத்திலே சென்று அவர்கள் போர் செய்ய பேசினார்கள். ஆயுதங்களை தாருங்கள். ஏற்கனவே கடந்த 2022 22 பில்லியன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதில் மானிய கடன்கள் போக ஏராளமான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். உக்ரைன் போரை இப்பொழுது அமெரிக்கா மீண்டும் ரஷ்யாவினுடைய வளர்ச்சி யூரோப்பாவில் தலையெடுக்க விடக்கூடாது என்று அங்கே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஈரான் வலுப்பெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையெல்லாம் அமெரிக்கா இந்த கஸ்ஸாவுடைய நியாயத்தையும் அமெரிக்காவிற்குரிய செனட் உறுப்பினர்களும் உலக மனித சமூக ஆர்வலர்களும் குறிப்பாக இஸ்ரேல் மேக்ரான் போன்ற தலைவர்களும் UK எல்லோருமே சொல்கிறார்கள், கஸ்ஸா ஒரு அநீதி, காசாவை நீங்கள் விட்டுவிடுங்கள், அது அவர்களின் பூமி என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் இவரை கூப்பிட்டு நான் நேற்று சொன்னேன், 1.5 மணி நேரம் பூட்டிய அறைக்குள் ரகசியமாக பேச்சை நடத்தி எதுவும் தர முடியாது, எங்கள் நிலைமை இது, நீ விட்டு சென்று விடு, இதுதான் இந்த முடிவுக்கு வந்தது. டிஸ்ஸாம் ஆயுதங்களை அவர்கள் மௌனிக்கவில்லை, கடைசி வரை தூக்கித்தான் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த டிராப்டினுடைய இறுதி நிலை. அடுத்து எவாக்குவேஷன், மக்களை ரீலொகேஷன் எதுவும் செய்யவில்லை. அவர்களை அங்கிருந்து புலம்பெயர இடம்பெயர அவர்களால் அனுப்ப முடியவில்லை. மூன்றாவது, அவர்கள் போராட்டம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் யூத சியோனிச ஆட்சி மண்டலத்தை வடக்கு தெற்கு மண்டலங்கள் ஏற்படுத்தினார்களா? இல்லை. நான்காவது,
அதை முழுமையாக நான்காவது அவர்களுடைய முழுமையாக கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மட்டுமன்று, ஒரே ப்ரொக்ளமேஷன் பிரகடனமாக இருந்த கேப்டிவிஸை நாங்கள் தூக்கி கொண்டு வந்தோம். எதுவுமே செய்யலையே. எதுவும் செய்தார்களா? எதுவும் சாதித்தார்களா? நான் சாட்சி அல்ல. யாகூது முன்னாள் பிரதம மந்திரி சொல்லுகிறார், எதுவும் சாதிக்கவில்லை, எதுவும் சாதிக்கவில்லை. ஆக இந்த தோல்வியின் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் நெத்தானியாகு. ஆகவே தான் நெத்தானியாகு இஸ்ரேல் டைம்ஸ் என்ன சொல்கிறது, அவர் போர் நிறுத்தம் ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்ற தெரிவிக்கும் அந்த செய்தி அவர் ஹோஸ்டேஜ் ஃபேமிலியுடன் பகிர்ந்து கொண்டார். ஆக பேச்சுவார்த்தை கத்தரில் நடக்கிறது அல்லவா, அது இவருக்கு வரும் அல்லவா. ஆகவே முதலாக அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பொது வெளியிலே அவர் சொல்லியிருக்கிறார், பகிர்ந்து கொண்டார். 60 நாட்கள் ட்ரூஸ். நெத்தானியாகு என்ன சொன்னார் அப்படின்னா, அனைத்து ஹோஸ்டேஜும் சமத்துவமான முக்கியத்துவம், வி பிரியரடைஸ்ட், ஒருவர் முன்னால் பின்னால் என்ற அளவுக்கு இல்லை என்று அந்த மக்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது எஞ்சிய உயிரைகளுக்காக சொந்த பந்தங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்க முடியும். ஆகவே தான் இவர் சொல்லியிருக்கிறார், எம்மா சார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் டிஸ்பாரிட்டி இருக்காது, பிரியரிட்டைஸ் ஆல் ஹோஸ்டேஜஸ் ஈக்குவல், எல்லோருக்கும் சமத்துவமான ஒரு அந்தஸ்தை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்து விடுவோம் என்று அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் அந்த நாளேடு தெரிவிக்கிறது. ஹோஸ்டேஜ் ஃபிசிக்கல் கண்டிஷன் ஒரு ஒஸ்ட், ரொம்ப மோசமாக இருப்பதாக இன்டெலிஜென்ஸ் கணித்திருக்கிறார்கள். நெத்தனியாக 60 நாட்களுக்கு பிறகு நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படும் என்றும் அவர் கூறினார். அப்போ விவகாரம் முடிந்து என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நாம் உடனே முடிந்தது என்று சொல்லவில்லை. கிட்டத்தட்ட என்ன நடக்கிறது என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். சேனல் 12 அறிவிப்பு ஒன்று செய்கிறது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய அறிவிப்பை சொன்னேன். சேனல் 12 அறிவிப்பு, வார் வில் எண்ட், இதன் பிறகு ஹோஸ்டேஜ் மிகுந்த பாதுகாப்புடன் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற செய்தியும் சேனல் 12 உறுதி செய்கிறது. என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் உச்சபட்ச தலைவர் இதுவரை போர் நடத்தி கொண்ட பிடிவாதத்தில் இருந்தக்கூடிய பெஞ்சமின் நெத்தானியாகு இறங்கி போனார். அமெரிக்காவின் அழுத்தம், உண்மையை அறிந்து கொண்டவர்கள் மௌனித்து போனார்கள். முதலாக ஆயுத மௌனிப்பு இல்லை, ஆயுத மௌனிப்பு இல்லை, கடைசி வரைக்கும் ஆயுதங்கள் தான். நேற்று நான் இதே செய்தியை பேசுகின்ற போது ஆயுதத்தை லைடவுன், கீழே வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒருபோதும் அது நடக்காது என்று சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது, சரணடைய வேண்டும் என்று சொன்னார்கள். சரணடைந்தார்களா? அதுவும் நடக்கவில்லை. மூன்றாவது, எக்ஸில், நாடு கடத்தப்படும் என்று சொன்னார்கள். அது நடந்ததா? அதுவும் நடக்கவில்லை. ஆனால் லீடர்ஷிப் கடைசி வரை எதுவுமே ஏற்கப்படாமல் தான் இவர்கள் சரண்டராகி இருக்கிறார்கள். அவர்கள் சரண்டராக வேண்டும், அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும், எக்ஸில் ஃப்ரம் த டெரிட்டோரி. மூன்றாவதாக ஆயுத மௌனிப்பு. எல்லாமே நீங்கள் அப்படியே கொஞ்சம் உல்டாவாக பாருங்கள். இந்த சீஸ் ஃபயரில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சரண்டர் ஆகிற மாதிரி அங்கிருந்து வெளியேற வேண்டியது யார்? அது நடக்க போகிறது. இட் குட் ஹேப்பன், நடக்கலாம். டுடே ஆர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ நடக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வெரி க்ளோஸ். இன்றைக்கு காலை வந்த செய்தி. அப்போ அப்படி நடக்கின்ற போது சரண்டர் ஆனது யார்? ஆயுத மௌனிப்பு செய்தது யார்? கசாவிலிருந்து வெளியேறப்போகிறது யார்? ஹோஸ்டேஜை வெளியேற்ற முடியாமல் நீங்கள் விடுங்கள் என்று சொன்னது யார்? உங்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறோம். ஆகவே எல்லாவற்றும் அவருக்குத்தான் இதாயிருக்கிறது. 10 ஹோஸ்டேஜ், 18 ஸ்லைன் கெப்டிவ்ஸ், 22 ஹோஸ்டேஜஸ் இருக்கலாம் முதற்கட்டம். இதுவரை பப்ளிக்காக எந்த விஷயமும் ஷேர் செய்யப்படவில்லை. ஆனால் இந்த செய்திகள் அனைத்தும் உறுதி செய்யப்படுகின்றது. சேனல் 12 அவர்களுடைய ஃபெமிலியோடு தனியாக அழைத்து பேசியிருப்பதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் உறுதி செய்திருக்கிறது, சேனல் 12ம் உறுதி செய்து இருக்கிறது. 10 ஹோஸ்டேஜுக்கு பதிலாக அவர்கள் இந்த 18 கேப்டிவ்ஸ், 22 ஹோஸ்டேஜாக இருக்கலாம். இந்த மாதிரியான சில குழப்ப நடவடிக்கைகள் எல்லாம் இறுதி டிராப்டில் தான் வரும். ஏன்னா எத்தனை பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த 60 நாட்கள் என்பது நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹமாஸ் எப்படி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், 60 நாட்கள் என்பது நிரந்தர போர் நிறுத்தம் அல்ல. 60 நாட்களுக்கு பின்பு நிரந்தர போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும். 60 நாட்களில் ஆயுத மௌனிப்பை அவர்கள் செய்ய போவதில்லை. 60 நாட்களுக்கு பின்பும் ஹமாஸ் ஆயுதங்களோடு தான் இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ கசாவில் இனி போர் நடக்கக்கூடாது என்பதுதான்
அவர்களின் திட்டமாக இருப்பதாக தற்போது நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இதுக்கிடையில் மற்ற உலக செய்திகளை பேசுவதற்கு முன் காசாவில் 82 பேர் பலியான ஒரு விவகாரத்தை 24 மணி நேரத்தில் கடந்த 24 நேற்று மாலை வரையான செய்தி உறுதி செய்கிறது. மிக கொடூரமான ஒரு விஷயத்தை இஸ்ரேலுடைய எடியோத் அஹரோனோத் தெரிவிக்கின்றது. த எய்ட் சீக்கர்ஸ், அதாவது சாப்பாட்டிற்காக உணவிற்காக கீழ் நீண்டவர்கள் மேலே தாக்கி இந்த கொடூரமான அரசியல் தலைவர்களின் உத்தரவின் பேரில் அவர்கள் இந்த சம்பவம் நடத்தப்பட்டு GHF விநியோக தலங்கள் அருகே நிற்கின்ற போது 700க்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாக எடியோத் அஹ்ரோத் தன் செய்தியில் தெரிவிக்கிறது. 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் கசாவுடைய ஹீப்ரு நாளிதழ், அதாவது இஸ்ரேலுடைய அந்த நாளிதழ் எடியோத் அஹரோனோத் சொல்கிற செய்தி எவ்வளவு கொடுமையான வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் 8 சீக்கர்ஸ் மேலே தாக்கி 700 பேரை கொலை செய்து 5000 பேரை வேண்டுமென்று குண்டு வைக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. சாப்பாட்டிற்காக தட்டையேந்தி நின்ற மக்களை கொலை செய்கிற அளவிற்கு இந்த யூத சியோனிசங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மனசாட்சி தான் இங்கே முக்கியம், மனிதர்கள் தான் முக்கியமே தவிர படுகொலைகள், சின்ன குழந்தைகள், இது எந்த மக்களாக இருந்தாலும் சரி. நாளை இஸ்ரேலுக்கு ஏற்கனவே இதே போன்ற இன சுத்திகரிப்பை அவன் செய்கின்ற போது, ஜெர்மன் நாஜிக்களின் தலைவர் ஹிட்லர் செய்கின்ற போது உலகம் இன்றும் அதை பெரும் படுகொலைகளைத்தான் வர்ணிக்கிறது எக்காலத்திலும். அதற்கு பின்பு யூரோப்பில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஜெர்மானியர்களும் ரஷ்யாவிலும் இவர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டார்கள், இவர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள், இவர்களை வெளியேற சொன்னார்கள். அதன் விளைவுதானே 1948க்கு பின்பு இவர்கள் அரபுகளுடைய இடத்தை கபலீகரம் செய்து கொண்டு இந்த குண்டுவெடிப்பை நியாயப்படுத்துவதுதான் நமக்கு புரியவில்லை. அது இந்த கொலைகளை நியாயப்படுத்துவது எக்காலத்திலும் ஏற்புடையது அல்ல, மக்கள் படுகொலை ஏற்புடையது அல்ல. ஆகவே காசாவுடைய சுகாதாரத்துறை இந்த செய்தியை உறுதி செய்தது. எடியோத் அஹரோனோத் இந்த 700 பேர் கொல்லதையும் காசாவுடைய சுகாதாரத்துறையும் நடத்தியது. அதிலேயும் ஒரு செய்தி எடியோத் அஹரோனோத் சொல்லியிருக்கிறது. இந்த 700 பேர் கொல்லப்பட்டார்கள், இது கடல் புறத்திலிருந்து ஏவுகணைகளை நேவியின் மூலமாக வீசி கொலை செய்ததாகவும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தோழர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் என்னென்ன நடந்திருக்கிறது அப்படின்ட்டு நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஒரு மிக முக்கியமான இன்னொரு செய்தி நமக்கு சொல்லுகிறோம். ஹவுதிகள் வலிமையாக இருக்கிறார்கள். 1800 நிலைகளில் குண்டு போட்ட நினைவும் அமெரிக்கா USS ஹாரி ட்ரூமன் கப்பல், வில்சன் கப்பலை திருப்பி கொண்டு போய்விட்டார்கள். இது உங்களுக்கு தெரியும். 45 ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைலின் மூலம் இதுவரை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். யார்? ஹவுதிகள். அந்த தாக்குதலில் அவர்கள் 3வது கப்பலை இந்த வாரத்தில், அதாவது அது ஒரு சீஸ், அந்த கப்பலின் பேர் கிரீக் சீஸா ஏதோ ஒரு பேர், அவற்றையும் நேற்று முன்தினம் 2-4 தினங்களுக்கு மூழ்கடித்து விட்டார்கள். சைப்ரஸில் இருந்து வந்த ரோம நாட்டு கப்பல் என்று நினைக்கின்றேன். அது இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த கப்பல். அவற்றை அழித்து அவற்றில் 6 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், அல்லது 4 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே இருந்தவர்களில் இதற்கு 2வது கப்பலில் 15 பேர் தப்பினார்கள். கேலக்சி கப்பல் பிடிக்கப்பட்டது, அது இன்னும் அங்கே நிறுத்தப்பட்டு தான் இருக்கிறது. இவற்றையும் அமெரிக்கா சுட்டி காட்டியிருக்கிறது. மேரிடைம்ஸ் டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்கிறது? தி கம்பெனி வயலேஷன் தட் பேன் ஆன் டூயிங் த பிஸ்னஸ். ஏனெனில் நாங்கள் பலஸ்தீனத்தை விட்டு வெளியேறும் வரை தாக்குவோம். எங்களுடைய பிரதர்ஹுட்ஸை நீங்கள் அழிக்கும் வரை உங்களை அழிப்போம், உங்களுடைய இனத்தை அழிப்போம், உங்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, உங்களுடைய பொருட்களை நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பதை தொடர்ந்து சொல்கிறார். யார்? அப்துல் மலிக் அல் ஹவுதி தெளிவாக சொல்லியிருக்கிறார். தப்பித்தவறி கூட நீங்கள் எங்களை ஓவர்லுக் பண்ணுவோன்னு நினைக்க வேண்டாம் என்ற பயங்கரமான வலிமையான கருத்தை ஹவுதியினுடைய தலைவர் அப்துல் மலிக் அல் ஹவுதி சொன்ன செய்தியை நாம் சொல்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம், நீங்கள் பிஸ்னஸ் செய்ய முடியாது, ஏனெனில் நீங்கள் பலஸ்தீனத்தை விட்டு வெளியேறும் வரை நாங்கள் உங்களை விட மாட்டோம். ஒரு நாட்டினுடைய இராணுவ தளவாடங்கள், ஒரு நாட்டினுடைய இராணுவ நிலைகள், ஒரு நாட்டினுடைய விமான தளங்கள், கப்பல்கள் அனைத்தையும் சூறையாடி ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டே இருப்போம். கடைசியில் என்னாச்சு? அமெரிக்கா சென்ற பிறகு இஸ்ரேல் நேற்று முன்தினம் கூட பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ளீஸ் வாங்க பேசுவோம் அப்படிங்கிறது அளவுக்கு. ஆக தப்பித்தவறி கூட எங்களை நீங்கள் ஓவர்லுக் பண்ண நினைக்க வேண்டாம், விளைவு த கான்சிக்வன்சஸ் மிக மோசமாக இருக்கும் என்று அப்துல் மலிக் அல் ஹவுதி சொல்லியிருக்கிறார். எங்கள் தடை இஸ்ரேல் எனிமி நேவிகேஷன் த்ரோதி என்ன சொல்லியிருக்கிறார்? எங்களை மீறி
நீ ஏதாவது மேரிடைம் பவுண்ட்ரியில் உள்ளே வர முடியாது. நீ மத்தியில் இருக்கா, உன்னை சுற்றி நாங்கள் இருக்கிறோம். ரெட்சியில் நீ தப்ப முடியாது. கல்ஃப் ஆஃப் ஏடன் அங்கே நீ தப்ப முடியாது. அரேபியன் சி இவற்றிலும் நீ தப்பி விட முடியாது. த கண்டினியூஸ் டிசிஷன் இன் ஆல் ஸ்டேட்ஸ். பலஸ்தீன மக்களின் வீரத்தை நாங்கள் போட்டுகிறோம். அப்துல் மலிக் அல் ஹவுதி சொல்கிறார் 3 இடங்களில், ரெட்சி, அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் ஏடன், அரேபியன் சி, இவற்றிலிருந்து தான் உனக்கு பொருட்கள் வரணும். நீ சாப்பிடுவதற்கோ நீ ஃபியூவியலுக்கோ எல்லாமே இங்கிருந்து தான் வரணும், ஒன்றும் வராது. நீ என்னை தாக்கி கொண்டே தான் இருக்கிறாய். ஹுதைதா துறைமுகத்தில் எங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. நீ தாக்கி கொண்டே இரு, நாங்களும் தாக்குவோம். இதுவரை 45க்கு மேற்பட்ட ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக்ஸின் மூலம் தாக்கி பெரும் சேதாரத்தை விளைவித்திருக்கிறோம். இன்னும் தாக்குவோம். பலஸ்தீனத்தை விட்டு நீ வெளியேறு, போரை கைவிடு, அதே சமயம் மக்களுக்கு உணவு கொடு, மக்களை ஒரு பாதுகாப்பு மண்டலமாக ஆக்கும் வரை நீ ரெட் சீலையும் சரி, அரேபியன் சீயிலும் சரி, கல்ஃப் ஆஃப் ஏடனிலும் நீ பாதுகாப்பாக பயணிக்க முடியும். இதையெல்லாம் அவர்கள் அப்துல் மலிக் அல் ஹவுதி சொல்லியிருக்கிறார். நீ எனிமி, சியோனிஸ் எனிமி. அது மட்டும் இல்லாமல் பலஸ்தீன மக்களின் வீரத்தை நாங்கள் போராட்டுகிறோம் என்று சொன்ன அப்துல் மலிக் அல் ஹவுதி உறுதியோடு 4 இஸ்ரேல் டிவிஷனையும் எதிர்த்து நீங்கள் போராடுவதை நாங்கள் மிக மிக மதிக்கிறோம் என்றும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவான கருத்தை ஹவுதிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய முதற் செய்தியில் பலஸ்தீன விடுதலையை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனத்தினுடைய ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும், பலஸ்தீன மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு இந்த செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடியாது. சமாதானம் இல்லாமல் உலகில் எந்த தேசமும் வாழ முடியாது. எல்லா தேசமும் சமாதானத்தோடு சமாதான மக்களோடு வாழுகின்ற நாள் மத்திய கிழக்கில் இணக்கமான ஒரு சூழ்நிலை. பெஞ்சமின் நேதன்யாஹுடைய அட்மிஷன், அவர் தி பிக் அட்மிஷன், ஹமாஸ் வில் டிசைட் நாட் ஆஸ் என்கின்ற தலைப்பில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.